எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்தையுமே கட்டுப்படுத்துவதற்கும் பணம் பல மடங்கு பெருகுவதற்கும் நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய தரித்திர நிலை முற்றிலும் நீங்குவதற்கும் பௌர்ணமி நாட்களில் நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதை முழு நிலவு நாள் அப்படின்னு கூட சொல்லுவோம். பௌர்ணமியில் கிட்டத்தட்ட 108 வகைகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்படி அந்த 108 வகைகளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம விரத முறைகள், வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்தையுமே கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகை. இதே பாதி பகல் பாதி இரவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகை. இப்படி இரவில் தொடங்கி பகலில் முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பௌர்ணமியினுடைய வகை. இப்படி பௌர்ணமியினுடைய வகைகள் எத்தனை இருந்தாலுமே இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தெய்வ சக்திகள் அதிகப்படியாக உணரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். பூமியிலிருந்து வானலாக எழுந்து நிற்கக்கூடிய தெய்வ வடிவங்களுடைய தரிசனத்தை பௌர்ணமி நிலவோடு சேர்த்து நம்ம தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கோவில்களில் திருவிளக்கு பூஜையானது ரொம்பவுமே சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அன்னை அம்பிகையை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் சத்யநாராயண பூஜை செய்வதற்கும் இது ரொம்பவுமே சிறப்பான நாளாக கருதப்படுது. இப்படி இந்த பௌர்ணமி நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் முற்றிலுமே தீர்வதற்கும் இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன முயற்சி நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்திற்குமே அதிகப்படியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட பரிகாரம் நாளைக்கு செய்து பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் குலதெய்வத்தினுடைய திருவுருவப் படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திருவுருவப் படத்திற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு பூக்கள் எல்லாமே சூடி வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தினுடைய திருவுருவப் படம் இல்லை எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு அகல் தீபம் இல்லைனா காமாட்சி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம சாயந்தர நேரத்தில் வீடுகளில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க. குங்குமத்தை தண்ணீரில் குழைத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்கள் போதும். இதை வச்சு நம்ம எளிமையான பரிகாரத்தை செய்து முடிச்சிடலாம். சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த வெள்ளை காகிதத்தில் நம்ம ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும். ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் வேறொரு பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன். நம்ம நடுவில் கோடுகள் வெட்டி வரையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வரையணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஸ்வஸ்திக் சின்னம் ஒரு பென்சிலில் வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குங்குமத்தை குழைத்து வைத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த குங்குமத்தை நம்ம ஒரு தீக்குச்சிலையோ இல்லை ஏதாவது கைகள்லையாவது தொட்டு நம்ம அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு மேலே மறுபடியும் வரையணும். இப்படி நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த காகிதத்தினுடைய 4 முனைகள்லையுமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து அந்த காகிதத்தை நம்ம ஒரு தாம்பலத்தில் வைக்கணும். அந்த தாம்பலமானது எவர் சில்வராக இருக்கக்கூடாது. பித்தளை, செம்பு, வெள்ளி இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா மண்ணால் செய்யப்பட்ட தட்டு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் கட்டாயமாக எவர் சில்வர் பாத்திரம் மட்டும் பயன்படுத்தாதீங்க. இப்படி நம்ம இந்த தட்டுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம 2 கைகளுக்கு நடுவில் வச்சு, அதாவது கை கூப்பி கடவுளை வணங்குவது போல நம்ம 2 கைகளுக்கும் நடுவில் வச்சுட்டு நமக்கு ஏற்படக்கூடிய வீண் செலவுகள் குறையணும், சுப செலவுகள் நடக்கணும், பணம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைத்து அந்த நாணயத்தை நம்ம கைகளுக்கு நடுவில் வைத்து சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தினுடைய நடுவில் இந்த நாணயத்தை வைக்கணும். வச்சுட்டு நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன போற்றிகள் தெரியுமோ அது எல்லாமே சொல்லலாம். அம்பிகைக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லலாம். குலதெய்வத்துக்கு உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் சொல்லலாம். சொல்லி நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே நம்ம வீட்டு பூஜை அறையில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தட்டை அப்படியே நம்மளுடைய கைகளில் எடுத்துட்டு பௌர்ணமி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம பௌர்ணமி நாட்களில் பௌர்ணமி நிலவை தரிசிப்பதும் பௌர்ணமி நிலவிற்கு பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும். அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி பூஜை செய்து இந்த ஸ்வஸ்திக் சின்னம் கொண்ட தட்டை எடுத்துட்டு போய் நம்ம பௌர்ணமி நிலவிற்கு காண்பித்து தரிசனம் செய்யும் பொழுது வானலாக எழுந்து நிற்கக்கூடிய தெய்வங்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த ஸ்வஸ்திக்
ஸ்வஸ்திக் சின்னம் வரைவதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாலாபுறத்துலேருந்தும் நமக்கு பணவரவானது பெருகணும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் நம்ம இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறோம். அதே மாதிரி இந்த ₹1 நாணயத்தையும் நம்ம நடுவில் வைத்து வழிபாடு செய்கிறோம். இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ₹1 நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ₹1 நாணயத்தை நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பௌர்ணமி நிலவில் இந்த ₹1 நாணயத்தை வைத்து பூஜைகள் செய்தோம். அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த ₹1 நாணயத்தை வைத்து பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ₹1 நாணயத்தை நம்ம வீட்டினுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக பணம் பல மடங்கு பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஆனால் எக்காரணம் கொண்டும் தூக்கி மட்டும் போட வேணாம். அதை நீங்கள் பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக பணம் பல மடங்கு பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அந்த ஸ்வஸ்திக் சின்ன பேப்பரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வஸ்திக் சின்ன பேப்பருக்குள்ளேயே நீங்கள் ₹1 நாணயத்தை வைத்து மடித்து வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்வஸ்திக் சின்ன பேப்பரை நீங்கள் தனியாக மடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வீடுகளில் அதிகப்படியான கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, தொட்டது எதுவுமே துளங்க மாட்டேங்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை பௌர்ணமி நாள் அன்னைக்கு செய்யும் பொழுது அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லதாக ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குங்குமத்தில் கொஞ்சமாக பன்னீர் குழைத்து அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளுடைய மோதிர விரல்ல இந்த குங்குமம் கலந்த பன்னீரை தொட்டு நம்ம தேங்காயில் ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும். நான் முன்னாடி குறிப்பிட்ட ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி வரையணும், அதாவது வெட்டி வரையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் இந்த தேங்காயிலையும் இந்த குங்குமத்தை தொட்டு நம்ம வரையணும். இப்படி நம்ம வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தேங்காயை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற துணியில இந்த தேங்காயை முழுவதுமே சுற்றிட்டு நம்ம வீட்டு உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே ஒண்ணா உட்கார சொல்லி கிழக்கு பார்த்து உட்கார சொல்லிட்டு திருஷ்டி கழிப்பது மாதிரி நம்ம இந்த சிவப்பு நிற துணியில் வைத்திருக்கக்கூடிய தேங்காயை கைகளில் வைத்து இடது பக்கம் 3 தடவை, வலது பக்கம் 3 தடவை, மேலேருந்து கீழே 3 தடவை இப்படி எல்லாமே சுற்றி கையில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மறுபடியும் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கு போயிட்டு அந்த நிலைவாசல் பகுதியிலேருந்து வீட்டை பார்த்த மாதிரி நின்று அந்த வீட்டுக்கு நம்ம 3 தடவை இடது பக்கமாகவும் 3 தடவை வலது பக்கமாகவும் மேலேருந்து கீழே 3 தடவை இப்படி எடுத்துக்கிட்டு அந்த சிவப்பு நிற துணியை மட்டும் நம்மளுடைய கைகளில் எடுத்துக்கிட்டு இந்த தேங்காயை நம்ம செதற தேங்காய் உடைப்பது போல் உடைச்சிடணும். இப்படி நம்ம செய்தாலே போதும், கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே செதறி ஓடோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாளைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா வீடுகளில் ஏற்படக்கூடிய தரித்திர நிலை கஷ்டங்கள் இது எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை கண்டிப்பா அனைவருடைய வீடுகளிலுமே செய்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இப்ப இந்த பதிவின் மூலியமா நம்ம வீடுகளில் பௌர்ணமி நாளைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது அனைத்து விதமான பண கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் அகலும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாளைக்கு உங்க வீடுகளில் முறையா மேற்கொண்டு அனைத்து விதமான துன்பங்களும் நீங்க பெற்று நல்ல ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்றேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.